மீண்டும் மீனா எபிசோட் 7ல் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். மருத்துவமனையின் அறைக்குள் படுத்திருந்த அந்த வயதான பெண்ணை பார்த்ததும் மீனா அதிர்ச்சியில் உறைந்தாள். அவர்தான் புகைப்படத்தில் இருந்த அதே பெண். அருணும் நித்யாவும் அந்த அறையின் வெளியே கவலையுடன் நின்று கொண்டிருந்தனர். மீனா அவர்களுக்கு தெரியாமல் அருகில் சென்றாள். அப்போது நித்யா அழுது கொண்டே, அண்ணா, அம்மாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று சொன்னாள். அந்த வார்த்தையை கேட்டதும் மீனாவின் இதயம் ஒரு நொடி நின்றது போல இருந்தது. அம்மாவா? அப்படியென்றால் நித்யா உண்மையிலேயே அருணின் தங்கையா? அப்படி இருக்க அருண் ஏன் இதை என்னிடம் சொல்லவில்லை என்ற கேள்விகள் அவள் மனதில் எழுந்தன. அந்த நேரத்தில் மருத்துவர் மீண்டும் வந்தார். நோயாளிக்கு உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், இல்லை என்றால் நிலைமை மோசமாகிவிடும் என்று கூறினார். அதை கேட்டதும் நித்யா கதறி அழ ஆரம்பித்தாள். அருண் அவளை சமாதானப்படுத்தினார். எதுவும் ஆகாது நித்யா, அம்மாவை நான் காப்பாற்றுவேன் என்று உறுதியளித்தார். ஆனால் அடுத்த நொடியே மருத்துவர் சொன்ன ஒரு விஷயம் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. ஆபரேஷனுக்கு 10 லட்சம் ரூபாய் தேவைப்படும். நித்யா அதிர்ச்சியில் அமர்ந்து விட்டார். அருணின் முகமும் வாடிப்போனது. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த மீனாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. இத்தனை நாட்களாக அருணை தவறாக புரிந்து கொண்டதை நினைத்து அவள் வருந்தினாள். ஆனால் இன்னும் ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் கிடைக்கவில்லை. அருண் ஏன் இந்த உண்மையை தன்னிடம் மறைத்தார்? அந்த நேரத்தில் அருணின் மொபைலுக்கு ஒரு அழைப்பு வந்தது. அழைத்தவர் பெயரை பார்த்ததும் அருணின் முகம் மாறியது. அந்த பெயர் முரளி மாமா. அழைப்பை எடுத்த அருண் அதிர்ச்சியுடன், என்ன சொல்றீங்க மாமா, வீட்டை விற்க போறீங்களா என்று கேட்டார். இதோடு இந்த எபிசோட் முடிவடைந்தது. யார் அந்த முரளி மாமா? 10 லட்சம் ரூபாய் ஏற்பாடு ஆகுமா? அருண் ஏன் மீனாவிடம் எல்லாவற்றையும் மறைத்தார்? இந்த கேள்விக்கான விடையை எபிசோடு 8ல் பார்ப்போம்.